என்கிற நிலையிலே எனக்குள்ளாக இருக்கிற சில நிகழ்வுகளை உங்களை சிந்திப்பதற்காக நான் முன்வைக்கலாம், உங்களிடத்தில் முன்வைக்கலாம் என்று எண்ணுகிறேன். ஒரு தந்தை என்று சொல்லக்கூடியவர் 1000 ஆசான்களுக்கு சமமானவர். ரொம்ப ரத்தின சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 1000 ஆசான்களுக்கு சமம். ஒரு வாழ்க்கையில குருவருளும் திருவருளும் மிக அவசியமானது. ஒருவனுக்கு குருவருள் கிடைக்கவில்லையாயின் நிச்சயமாக திருவருள் கைகூடாது. ஆனால் அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் மிக அடிப்படையாக இருக்கக்கூடியவர் யாருன்னா உன்னுடைய தந்தையார் தான். ஏன்னா உனக்கான ஒரு நல்ல குருவை அடையாளம் காட்டக்கூடியவர் உன்னுடைய தந்தை தான். அப்படிப்பட்ட அந்த தந்தை தான். அதனால தான் சொன்னேன் 1000 ஆசான்களுக்கு சமமானவர். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அவையினுடைய வாக்கு. அப்பா இல்லாம இந்த குடும்பத்தில் நமக்கு ஏதாகிலும் நிகழுமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நமக்கு நடக்கக்கூடிய நல்ல நடத்தை, வாழ்க்கை பாடங்கள் வேறு யார் ஒருவராலும் நமக்கு கற்பிக்க முடியாது. அம்மாவினுடைய அன்பு எப்படி அப்படின்னா கடல் அலைகள் போல எப்போதும் வெளிப்படையாக இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அப்பாவினுடைய அன்பு இருக்குது இல்லையா, அது ஒரு நடுக்கடல் போல வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அதன் ஆழம் அளவிட முடியாது. நாம் இந்த உயரத்தை அடைய தன்னை ஏணியாக்கி கொள்ளுகிறார். தன்னுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை விருட்சமாக்க தன்னை வேறாக்கி கொண்டவர்தான் தந்தை. நமக்கு உலகத்தில் மிக பெரும் பாதுகாப்பான ஒரு இடம் இந்த உலகத்தில் எங்காவது இருக்கும் அப்படின்னா அது நம்மளுடைய தந்தை தான். தந்தையை தவிர உனக்கு வேறு யாரும் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாக நிச்சயமாக இருக்க முடியாது.